ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் தேனி மாவட்ட கம்பத்தில் இருக்கக்கூடிய நயினார் ஹோமியோபதி கிளினிக்கில் சீஃப் டாக்டராக இருக்கிறேன். ஒரு சின்ன தகவலுங்க. என்ன தகவல் அப்படின்னா, காரணமே தெரியாமல் சில ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம பண்ணுறது உண்டு. மெடிக்கல் சம்பந்தமாக நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா? அப்போ வந்து காரணமே தெரியாமல் சில விஷயம் நம்ம பண்ணுறது உண்டு. எப்படி? அதாவது மூக்கில் இருக்க இன்ஃபெக்ஷன் கண்ணுக்கோ இல்லை பல்லுக்கோலாம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், சம்மந்தமே இல்லாமல் கண்ணுக்கு ட்ராப்ஸ் போட்டுருக்கோம், பல்லுக்கு ட்ரீட்மெண்ட். அதுக்கு காரணம் என்ன? மூக்கில் இருக்க பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஒரு 3 விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஒரு 3 மூக்கினால் வரக்கூடிய ஒரு 3 ப்ராப்ளம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல என்ன அப்படின்னா, மூக்கில் இருந்து கண்ணுக்கு ஒரு பாத்வே இருக்குங்க. ஒரு ஒரு வழி ஒன்று இருக்குது. அந்த வழியாக கூடி கண்ணுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வரும். அதை வந்து எப்படி சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு இங்கனக்குள்ளெல்லாம் ஒரு சின்ன சின்ன கட்டிகள்லாம் வருங்க. அந்த மூக்கை ஒட்டி அந்த கட்டிலாம் எது வரும்? அந்த பாத்வேனால தாங்க வரும். அப்போ அதுக்கு என்ன, அதுக்கு ராப்லர் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட்லாம் எடுத்து, ராப்லாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அப்புறம் என்ன சும்மா ப்ரெஸ் பண்ணி பார்க்குறது, அந்த டெஸ்ட் மூலமாக அதெல்லாம் டயக்னோஸ் பண்ணுவாங்க. அப்போ சில நேரங்கள் வந்து மூக்கில் அலர்ஜி இருக்கும்போது கண்ணுக்கு ஏறும், இந்த மாதிரியான சிம்டங்கள்லாம் வரும்போது முதல்ல மூக்குக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஒன்று. 2வது விஷயம் என்ன, பல்லுக்கு இறங்குறதுக்கு காரணம் வாய்ப்பு இருக்குங்க. பல்லுக்கு எப்படி இறங்கும்? சைனஸ் இருக்குங்க இல்லைங்களா? நான் எல்லாமே இங்கனுக்குள்ள ஒரு 2 சைனஸ் இருக்குது, இங்கனுக்குள்ள ஒரு 2 சைனஸ். சைனஸ்னால் முதல்ல என்ன அப்படின்னா, அது ஒரு பை மாதிரி இருக்குங்க மூக்கில். அது ஒரு பை மாதிரி நார்மலாக இந்த மூக்கு கண்ணு காது மாதிரி அது ஒரு உறுப்புங்க. அந்த உறுப்பு என்ன செய்யுங்களோ ஒரு சைனஸ் இருக்குது. அது பேர் மேக்ஸிலரி சைனஸ் அப்படின்னு பேருங்க. அந்த மேக்ஸிலரி சைனஸுக்கு கீழே தான் பல்லு இருக்குது. சில நேரங்கள் இந்த மேக்ஸிலரி சைனஸில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா பல்லில் இறங்குங்க. அப்போ அதை எதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும்? மூக்கை ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் பல்லு சரியாகும். 3வது விஷயம் என்னன்னா, காது வலி. காது வலி வந்து சில பேர் ட்ராப்ஸ் விட்டே இருப்பாங்க காதில். அப்போ காதில் ட்ராப்ஸும் சரியாக போகுமா? வாய்ப்பே இல்லைங்க. என்ன செய்யணும்? மூக்கை சரி பண்ண, மூக்கில் இருந்து காதுக்கு ஒரு டியூபு ஒன்று போகுது. அப்போ அந்த டியூபு வழியாக காதுக்கு இறங்கின வாய்ப்பு இருக்குது. இந்த 3மே எதனால் வருது? மூக்குனால வருது. அப்போ மூக்கில் இருக்க இன்ஃபெக்ஷனை சரி பண்ணோம் அப்படின்னா எல்லாம் சரியாகும். காரணம் தெரியாமல் ட்ரீட்மெண்ட் பார்க்காதீங்க. முதல்ல எதனால் வந்துச்சுன்னு காரணத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா அதை ஈஸியாக சரி பண்ணிடலாங்க. கொஞ்சம் யோசிங்க. இப்போ இருக்க சமூகத்தில் நிறையா யோசிக்க வேண்டியது இருக்குது. அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஹோமியோபதியில் இதுக்கு ஒரு சிறந்த சொல்யூஷன் இருக்குது. மூக்கு சைனஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அலர்ஜியாக இருந்தாலும் சரி, சைடு எஃபெக்ட் இல்லாத சில மருந்துகளை நம்மளால் தர முடியும். அதனால் ஹோமியோபதியை ஒரு நல்ல சாய்ஸாக வச்சுக்கோங்க. பாய் பாய். தேங்க்யூ.